வாரம் ஒரு அம்மா வந்துச்சு கும்மிடிப்பூண்டி முகாம்ல இருந்து. எங்க அப்பா வந்து நல்லா கவனிங்க, 86ல் எங்க அப்பாவும் அம்மாவும், எங்க அப்பா இலங்கைக்கு பழகி போயிட்டு வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு தொழிலுக்காக போனாரு. 86ல் போறாரு. 90ல் கலவரத்துல திரும்பி வந்துறாரு. அவருக்கு இலங்கை சிட்டிசனே கிடையாது, இலங்கையில யாருமே கிடையாது. அவர் ஊர் வந்து ராமநாதபுரம் பொட்டிரெட்டி. ராமநாதபுரம் அதாவது ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல, 8 கிலோமீட்டர்ல ஒரு 6 கிலோமீட்டர் தூரம்ல பொட்டிரெட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த அம்மா வந்து தன்னுடைய அவங்க அந்த ஃபேமிலி, அப்பா அம்மா ஃபேமிலியோட திரும்பி வந்துறாங்க. வந்த உடனே எந்த டாக்குமெண்ட்டும் அவங்க இல்லாதனால எப்போதும் போல படகுல வர்றாங்க. அகதிகளா பதிவு பண்ணி கொண்டாந்து அந்த முகாம்ல நம்ம கும்மிடிப்பூண்டி முகாம்ல போட்டிருக்காங்க. இப்போ போலீஸார் வந்து அந்த அம்மாவை, நீ எப்படி ஆதார் கார்டு எடுத்த, நீ எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்கிட்ட வந்து, நாங்கள் இந்தியன் சிட்டிசன் தாங்க, நாங்கள் முகாமில் வசிக்கிறோம், எங்கள் முழு ஊரே எங்கள் சொந்தக்காரங்க தான், நான் முழுக்க அந்த பொட்டித்தேட்டி ராமநாதபுரத்தில் பொட்டித்தேட்டி கிராமம் தான், முழுசா எல்லாமே எங்கள் உறவினர் தான், இலங்கையில் எனக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட கிடையாது, நான் இந்தியன் சிட்டிசன், என்னை போய் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து அந்த அம்மாவுக்காக நான் அதிகாரிகளுக்கு மன அனுப்பியிருக்கேன். அப்ப பாருங்க, ஒரு இந்தியன் சிட்டிசனா ரொம்ப பேர் அது மாதிரி இருக்காங்க. இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்தியன் ஆர்ஜினா இருக்கிறவங்க, அதாவது இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்களும் சரி, இந்தியன் ஆர்ஜினா இருக்கிறவங்க, அதாவது அப்பா அம்மா இந்தியன் சிட்டிசனா இருந்து இலங்கைக்கு போயிட்டு ஒரு 10 ஆண்டுகள்ல வந்தவங்க, 15 ஆண்டுகள்ல வந்தவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகதியா இருக்காங்க. அவர்களை கூட இவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்காம இந்திய அரசும் சரி தமிழ்நாட்டு அரசும் சரி வஞ்சிக்கிறது. அப்ப இது எவ்வளவு ஒரு மோசம். அவங்களே வந்து பாவப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து இந்த மண்ணில் வந்து அவர்கள், நான் சொல்றது அதுதான், அவர்கள் பண்ணிய தவறுன்றது தமிழர்களாக பிறந்தது. 2வது தமிழ்நாட்டு தமிழர்களை நம்பி வந்தது.